இல்ல ஆதிரா, நீயே பாரு. அவனோட ரைட் ஹேண்ட்ல ஏதோ காயம் பட்டிருக்கு. காட்ட சொன்னா காட்ட மாட்டேங்கிறான். டேய் சந்தோஷ், கைய காட்டு. காட்றா. ஆதிரா, ஒண்ணுமே இல்ல ஆதிரா. கொஞ்சம் பேசாம இரு. போய் சொல்றேன் இவன் ஏதோ சும்மா. சரி பரவாயில்ல, உன் கைய காட்டு. எதுக்கு? ஏய் பாத்து. ஐயோ, என்னடா இப்படி கட்டு போட்டுருக்கு? மெதுவா மெதுவா. ஓ, என்னடா சூடு பட்ட மாதிரி இருக்கு? அது இந்த ஐயோ, ட்ரெஸ் அயன் பண்ணும்போது கைய சுட்டுக்கிட்டேன். டேய் புழுகாதடா. வீட்ல நீ தான் அயன் பண்ணுவியா? இத நாங்க நம்பணும். அப்படியே அயன் பண்ணாலும் கையை யாராவது சுட்டுப்பாங்களாடா? டேய், என்னோட ட்ரெஸ் நான் அயன் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். அயன் பாக்ஸ பேக் சைடுல பிடிக்கிறதுக்கு பதிலா முன்னாடி அதுக்குள்ள பிடிச்சிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. டேய் டேய், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. டேய், இதெல்லாம் ஒரு மேட்டராடா? அதான் சொல்றேன்ல, விடுறா விட. டேய், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போய்கிட்டு இருக்கேன். எம்டி கேட்டா அந்த ஃபைலை கொடுத்துரு. கேட்டா மட்டும்தான் கொடுப்பேன். அததான் கொடுக்கணும். ஓகே சரி ஆதிரா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு 1 ஹவர்ல வரேன். சந்தோஷ், எங்க அவசரமா கிளம்பிட்ட? சொல்லக்கூடாத விஷயம்னா சொல்ல வேண்டாம். சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. அதான் ஒரு அழகான, ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கலான்னு இருக்கேன். சூப்பர் சந்தோஷ், நானும் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு இருந்தேன். எப்படி தனியா போறது வாங்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நானும் உன் கூட வரவா? நீ எனக்கு ஒரு நல்ல கிஃப்டா செலக்ட் பண்ணி கொடு. ஓகே, லெட்ஸ் கோ. டேய் பாத்ரா, மறந்துடாத. கேட்டா மட்டும் கொடுக்கறேன்டா. பை. கேட்டா தான் கொடுக்கணும். இதோ வரேன், வந்துட்டேன். அம்மா வாங்க கந்தசாமி, உள்ள வாங்க. எப்படி இருக்கு டெக்கரேஷன் எல்லாம்? எல்லாம் சூப்பரா இருக்குமா. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. பரவாயில்ல. ஏன் இந்த டெக்கரேஷன் கேக்கலையே நீங்க? எதுக்குமா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு பவிக்கு பர்த்டே. ஓஹோ அப்படியாம்மா? பவிக்கு என் கையால ஒரு கேக் செய்யணும். அதுக்கு எல்லா பொருளும் நான் வாங்கி வச்சிருக்கேன். சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. நீங்க சிரமப்பட்டு பண்றதுக்கு கடையில ஆர்டர் பண்ணா டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. இத சொல்லணும்னா நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம். இவ்வளவு தூரம் வரணுமா? அதுக்காக சொல்லமா, உங்களுக்கு வேலை அதிகமாகுது இல்லமா, அதுக்காகமா. கந்தசாமி, ஒரு பொருளை நாம வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆனா அதையே நம்ம கையால செஞ்சு கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் நாம அவங்கள எவ்வளவு நேசிக்கிறோம்னு அது காட்டும். எனக்கு கேக் செய்யறதுக்கு கொஞ்சம் தான் தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, போன்ல யூடியூப்ல பார்த்து நீங்க எனக்கு சொல்லிட்டே இருங்க, நான் அந்த கேக்கை செஞ்சிடுறேன். சரிங்கம்மா, வாங்க போலாம்.
டான் டான். அம்மா வேற லெவல்ல பண்ணிருக்கீங்கம்மா, சூப்பரா இருக்கு. அழகா இருக்கா? ஆமாம்மா, பவிக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்குமா. அம்மா அதுல அவங்க பேரை எழுதுனீங்கன்னு வச்சுங்க, இன்னும் சூப்பரா இருக்குமா. பேர் எழுதிடலாம். அம்மா டிசைன் போட்டு இதை எடுத்து வச்சீங்கன்னா சூப்பரா இருக்குமா. ஆமா ஆமாம்மா. சரி. சூப்பர்மா. எக்ஸலண்ட்மா. சூப்பர்மா. சூப்பர் சூப்பர். அம்மா இது ரொம்ப அழகா இருக்கு, ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாமா? அத நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்கம்மா, எடுங்கம்மா. செல்ஃபி எடுத்துக்குவோமா? எடுங்கம்மா. சந்தோஷ், ஃபர்ஸ்ட் உன்னோட கிஃப்ட் வாங்குவோம். ஃபர்ஸ்ட் ஓன் பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் என்னோடது. அதையும் நீ தான் செலக்ட் பண்ணி தரணும், சரியா? ஆதிரா, கிஃப்ட் குடுக்கறதே அவங்க நம்ம மனசுல எந்த அளவுக்கு இருக்காங்கங்கறத வெளிப்படுத்ததான், புரியுதா? ஆஃப் கோர்ஸ். அப்போ ஓ மனசுக்கு பிடிச்சத நீ தான் செலக்ட் பண்ணணும். அதுதான் நீ கிஃப்ட் கொடுக்க போற ஆளுக்கு செய்யற மரியாதை, ஓகேவா? வாவ் சந்தோஷ், கிஃப்ட்டுக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்கற, நீ வேற லெவல் சந்தோஷ். கண்டிப்பா நீ வாங்கி கொடுக்க போற கிஃப்ட்ல உன் ஃப்ரெண்ட் அசந்து போறாங்க. அசந்து போகணும், போனாதான் பல விஷயங்கள் சால்வ் ஆகும். என்ன சந்தோஷ், ஏதோ உனக்குள்ளே பேசிட்டு இருக்க? நத்திங் நத்திங். ஆதிரா, இப்ப நீ என்ன பண்ற? உன் மனசுக்கு பிடிச்சத நீ தனியால உன் ஃப்ரெண்டுக்கு செலக்ட் பண்ற, நான் எனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணிக்கிறேன். தனித்தனியா செலக்ட் பண்ணணும், ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே. போர்டை கிஃப்ட் பண்ணலாமா? இதெல்லாம் லவ் பண்ணும்போது ஓகே, இப்ப அந்த நிலைமையில இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே. இதுல பேசாம பவி போட்டோயும் என் போட்டோயும் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்புறம் இதுல போட்டோ இருக்கு, இதுல எப்படி சூடா காஃபி ஊத்தி குடிக்கிறதுன்னு காஃபி குடிக்கிறத கூட நிறுத்தினாலும் நிறுத்திடுவா. என்னடா சந்தோஷ், நல்லா யோசிடா. இப்பெல்லாம் எங்க 2 பேருக்கும் சண்டையா வந்துகிட்டு இருக்கு. அந்த கிஃப்ட பார்த்த உடனே சமாதானம் ஆயிடணும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஏதாவது பண்றா பண்ணி தொலை. ஐயோ, ஹே சந்தோஷ், how is it? ஹே, அதுக்குள்ள gift செலக்ட் பண்ணிட்டியா? ஆமா சந்தோஷ், எனக்கு முன்னாடியே ஐடியா இருந்துச்சு, அதான் வந்த உடனே பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எடுத்துட்டேன். ஆமா, நீனும் செலக்ட் பண்ணலையா? நான் உடனே செலக்ட் பண்றேன். நீ என்ன பண்ற? இது ஓகேவா உனக்கு? ஓகே தானே? அப்ப என்ன பண்ற? gift பேக் பண்ணிட்டு அங்க வெயிட் பண்ணு, நான் போய் வந்துறேன். சீக்கிரம் வா. சரி சரி.
ஓகேடா. தாத்தா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்ட். என்ன எடுக்கிறது? இது வேண்டாம். எதை கொடுக்கிறது இப்போ? சூப்பர். இத போய் கொடுத்தா பவி சந்தோஷப்படுவான். ராஜா, ராணி, ஃபிக்ஸ். ஓகே, ஃபிக்ஸ். யா. ஹாய். எடுத்தாச்சா? அண்ணா, இது பர்த்டேக்கு அந்த மாதிரி பேக் பண்ணிருங்க. ஓகே 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 சார். వావ్, ప్రతిభ ఈ వినాయకుడు చాలా బాగుంది, తీసుకో. అయ్యో, அங்க பாரு, மீரா எவ்வளவு அழகா இருக்கு. ஏய், அங்க பாரு, வெள்ளை புத்தர். பிரதிபா ப்ளீஸ் ஸ்டாப். ஓகே, நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இந்த சாமியை வாங்கிக்கோ அந்த சாமியை வாங்கிக்கோங்கறீங்க. என் ஃப்ரெண்டோட வெட்டிங், ஓகேயா? அவளுக்கு ஒரு gift வாங்க போறேன். நான் எப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தேனோ அதே மாதிரி இங்க அமைதியா இருக்க மாட்டீங்களா? ఏంటి ప్రతిభ, அபார்ட்மெண்ட்ல தான் போர் அடிக்குதுன்னு நீ கடை கூப்பிட்டேன்னு சைலண்டா வந்த. இங்க வந்து சும்மா இருனா నేను ఏం చేయను? சரி சரி சரி, கோச்சுக்காதீங்க. யூ ஆர் மை பெஸ்ட் பேர். ஓகே சரி, gift பார்க்கலாமா? ప్రతిభ, వాట్? ప్రతిభ, అక్కడ చూడు, సంతోష్. సంతోష? ஓ மை காட், எஸ் பரிமளம், அது சந்தோஷே தான். கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்களா? பவித்ரா மாதிரி தெரியுது. மேடம், உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா கண்ணு படிச்சு இப்பதான் தெரியுது. லுக் கிளியர்லி. அது பவித்ரா கிடையாது. அவ என்ன உயரம் தெரியுமா? This girl is too short. இது கூட தெரியலையா உங்களுக்கு? ஆமா பிரதிபா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. Something fishy. சந்தோஷம் ட்ராக் மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு gift shop வரை கூட்டிட்டு வந்துட்டு போறேன்னா definitely something wrong. பரிமளமா, சந்தோஷ் தப்பு பண்றான். என்ன பிரதிபா, ஒரு பொண்ணை கூட வெளியில கூட்டிட்டு வந்தா அது தப்பாவா இருக்க முடியும்? இல்ல இல்ல இல்ல, ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா ஏதோ தப்பு இருக்குதான். பரிமளமா, ஏதோ எனக்காக சொல்லாதீங்க. இப்படி ஆபீஸ் டைம்ல ஒரு பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அதுவும் இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசி ரொம்ப க்ளோஸா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணோட சுத்துறது சந்தோஷ்க்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. இந்த பொண்ண சந்தோஷ்க்கு பிடிச்சிருக்கு. பவித்ரா போர் அடிச்சிட்ட போல இருக்கு. சோ சேட்ல. ஏன் சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்றான்? பின்ன என்ன பண்ணுவா?
பவித்ரா இவனை கல்யாணம் பண்ணிட்டு இவனோட அம்மா லக்ஷ்மி கூடயே சுத்திட்டு இருந்தா இவனுக்கு டென்ஷன் ஆகாம என்ன ஆகும்? அதான் நல்ல டைமா பார்த்து தலைவர் ரூட்ட மாத்திட்டாரு. இந்த விஷயம் லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயி போயிடும். அப்படியா? பிரச்சனை பெருசாயிடுமா? அப்படின்னா தெரிய வச்சிட வேண்டியதா? நோ பரிமளமா, ஐ திங்க் லக்ஷ்மியே பிரச்சனை பண்ணாலும் சந்தோஷ் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். ரைட்? எதை வச்சு அப்படி சொல்ற? மக மருமக இருக்கும்போது இந்த வயசுல லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது சந்தோஷ்க்கு சுத்தமா பிடிக்கல. லக்ஷ்மி ஏதாவது கேட்டா என்ன கேக்குறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு கேட்பான். ரைட்? அம்மா அப்படி, பையன் இப்படி. குட். ஆமா பிரதிபா, இப்ப வர வர அந்த பொண்ணு பவித்ரா சந்தோஷம் மதிக்கிறதே லேது. அடிக்கடி அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. இஸ் இட்? அப்போ ஓகே, கரெக்டான டைம் பார்த்து இந்த மேட்டரை போட்டு விட்டுடலாங்கிறீங்க. அந்த லக்ஷ்மி வீட்ல பிரச்சனை பெருசாகிற மாதிரி இந்த பிரச்சனையை ஊதி விட்டுலாம். இதை விட்டா நமக்கு வேற என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு? லக்ஷ்மிகா, உள்ள வாங்கக்கா. இல்ல பரவாயில்ல கீதா. என்னக்கா, ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு பவிக்கு பிறந்த நாள். கேக் கட் பண்றோம். சாயங்காலம் வீட்ல ஒரு சின்னதா பார்ட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன்க்கா. பவித்ராக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நான் சொல்றேன். உள்ள வாங்கக்கா, ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இன்னும் 4-5 பேருக்கு சொல்லணும்ல. டைம் ஆயிடுச்சு. சரி, சாயங்காலம் பார்க்கலாம். கண்டிப்பாக்கா. வரேன். എന്താ ലക്ഷ്മി, ആശ്ചര്യമായിരിക്കുന്നല്ലോ. എന്താ ഞങ്ങളുടെ വീട്ടിലേക്ക് വന്നത്? അകത്തേക്ക് വരൂ ലക്ഷ്മി, വാ. இல்ல பரவாயில்ல, பவிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ഓ, சாயங்காலம் ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன். மறக்காம வந்துருங்க. വളരെ സന്തോഷം. തീർച്ചയായിട്ടും വരാം, ഉറപ്പായിട്ട്. சரி, நான் கிளம்புறேன். நிறைய பேரை கூப்பிடணும்ல. ലക്ഷ്മി ഇരിക്ക്, ചായ കുടിച്ചിട്ട് പോവാ. வேண்டாம், இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேன். வரேன். ശരി ലക്ഷ്മി, சாயங்காலம் பார்க்கலாம். ശരി, പോയിട്ട് വാ. வா லட்சுமி, உள்ள வா. இல்ல பரவாயில்ல கோமதி அண்ணி. என்ன லட்சுமி? அன்னைக்கு பவி இங்க வந்து ஒரே ரகலை பண்ணிட்டா. அது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பவித்ரா அப்படி பண்ணது எங்களுக்கு சந்தோஷம்தான். மருமக தான் எங்க மேல கோச்சுக்கிட்டா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. பிரதிபா வீட்லயா இருக்காங்க? இல்லம்மா, வெளியே எங்கேயோ போயிருக்கா. என்கிட்ட என்ன சொல்லிட்டா போறா. வருவா. என்ன லட்சுமி? இல்ல, இன்னைக்கு பவிக்கு பிறந்த நாள். ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். அப்புறம் பிரதிபா வந்தது சொல்லுங்க. நான் அவங்கள கண்டிப்பா வர சொல்லிருக்கேன்னு. கண்டிப்பா சொல்றேன் லட்சுமி. வா, உள்ள வா, காஃபி சாப்பிட்டு போ. இல்ல வேண்டாம் நீ, நிறைய வேலை இருக்கு. வரேன். சரிம்மா, வாங்க சாயங்காலம். கண்டிப்பா வரேம்மா. ஹாய் லக்ஷ்மி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வா லக்ஷ்மி. இல்ல பரவாயில்ல. பவித்ரா எப்படி இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. வேலைக்கு போறாள்ல. இன்னைக்கு பவிக்கு பர்த்டே. சாயங்காலம் சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். கேக் கட் பண்றோம். மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். சாயங்காலம் பாப்போமா? சரி, பார்க்கலாம். சரி, வந்துருங்க. கண்டிப்பா. மேடி, சொல்லுங்க மேடம். பவிக்கு இன்னைக்கு பர்த்டே. வாவ், வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். நீ கண்டிப்பா வந்துரு. சூப்பர் மேடம். நான் இல்லாம பவித்ரா ஃபங்க்ஷனா? கண்டிப்பா வந்துடுறேன். என்னோட விஷஸ் பவித்ரா கிட்ட சொல்லிடுங்க. சொல்றேன். ஓகே, தேங்க் யூ மேடம். சாயங்காலம் பார்க்கலாம். கண்டிப்பா. எல்லாருக்கும் சொல்லியாச்சு. குட்டிக்கு மட்டும்தான் இன்னும் சொல்லல. அவன் இந்த விஷயம் தெரியாத மாதிரி இருக்கானா, இல்ல உண்மையிலேயே பவித்ரா பர்த்டேய மறந்துட்டானா?
ஒருவேளை மறந்திருந்தான்னா அவன் வழக்கமா ஆபீஸ்ல இருந்து வர மாதிரி தானே வருவான். சரி, விஷயத்த சொல்லிடுவோம். குட்டி, அம்மா பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நாள்? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. இன்னைக்கு பவிக்கு பிறந்த நாள். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? சரி, அதை விடு. இன்னைக்கு பவிக்காக நான் ஒரு சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீயும் மறக்காம வந்துரு. இல்ல, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க குட்டி? அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீ அவ மேல இவ்ளோ கோவமா இருக்க? தப்பு பண்ணது நீ. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தவன் அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து நீ எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்க. பொண்டாட்டியா இருந்தா அவ என்ன ஏதுன்னு தான் கேப்பா. அதுக்காக நீ அவளை கை நீட்டி அடிச்சிருக்க. இங்க பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை எதுக்கு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்குன்னு. விடுங்களேம்மா. என்ன குட்டி இப்படி பேசுற? உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உன்னையே நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இப்படியா பொறுப்பு இல்லாம தட்டி கழிக்கிறது? இன்னைக்கு காலையில தான் நான் பவிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன். நான் வீட்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து கூட அவளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் எல்லாம் இல்ல. நீ வந்து காலையில அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு அவ எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தா தெரியுமா? ஆனா எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்ட. அவ மனசு எவ்வளவு உடைஞ்சு போச்சு தெரியுமா? என்ன குட்டி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீ பதிலே சொல்லல. இப்ப லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு வாழ்த்து சொன்னா குறைஞ்சா போயிடுவ? இது பாரு குட்டி, நீ ரொம்ப தப்பு பண்ற. இப்படி எல்லாம் பவிய தவிக்க விடாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத பாருங்க, அது எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. அத நான் பாத்துக்கிறேன். நானும் இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நாம இதுல தலையிட வேண்டான்னு ஒதுங்கி உட்கார்ந்திருக்கேன். ஆனா நீ நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை குட்டி. உனக்கு எங்களை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இது பாரு, சாயந்தரம் ஒரு சின்னதா பார்ட்டி வச்சிருக்கேன். எல்லாரும் வருவாங்க. நீ இல்லன்னா பவி ரொம்ப வருத்தப்படுவா. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன் குட்டி. பாவம் பவி, அவளை நல்ல நாளும் அதுவும் அழ வச்சிடாத குட்டி, சரியா? வந்துரு, சீக்கிரம் வந்துருப்பா. என்ன டார்லிங், மாமா விஷ் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியா? அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இரு. மாம மன்னன் படத்துல வர்ற ரஜினி மாதிரி வந்து உனக்கு சர்ப்ரைஸா இந்த கிஃப்ட கொடுத்து சந்தோஷப்படுத்துறேன். ஓகேவா டார்லிங்? வாங்க வாங்க. நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு. வாங்க.
லக்ஷ்மி பரவாயில்லையே, நான் கூட ஏதோ சிம்பிளா பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீ பவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கறத இந்த அலங்காரத்தை பார்க்கும் போதே தெரியுது. அது சரி, நம்ம வீட்லயும் ரொம்ப நாள் ஆச்சுல விசேஷம்லாம் நடந்து. அதுவும் இன்னைக்கு பவியோட பிறந்த நாள், அத ரொம்ப கிராண்டா கொண்டாடணும்னு எனக்கு தோணுச்சு. ஆமாக்கா, நான் கூட அர்ச்சனாக்கா சொன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது, குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவாங்கல, அந்த மாதிரி கிராண்டா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. ஆமா, பவி இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுல கிட்டத்தட்ட. ஆமால. ലക്ഷ്മി അടിപൊളി ആയിട്ടുണ്ട്. താങ്ക് യു. ஹாய் பவி, ஹாப்பி பர்த்டே. செல்லம். பவி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. லக்ஷ்மி தானே செலக்ட் பண்ணிருக்கா? ஆமா, எங்க அத்தையோட செலக்ஷன் நல்லா இருக்குல்ல? பவி, அர்ச்சனாக்கா சொன்னது உண்மைதான். உன்னோட காஸ்டியூமும் மேக்கப்பும் வேற லெவல், சூப்பர். பவி, நீ இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்க. என்னோட கண்ணே பற்றும் போல இருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். வாங்க. வாங்க பிரதிபா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாங்க அண்ணி. ஹாய். வாங்க. சும்மா சொல்லக்கூடாது லட்சுமி, அசத்திட்ட. ஒரே ஆளா இருந்துகிட்டு இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்க. பரிமளமா, லக்ஷ்மியை கேக்குறதுக்கு இந்த வீட்ல யார் இருக்கா? எல்லாம் அவங்க வச்ச சட்டம் தானே. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணலாம். ரைட் லக்ஷ்மி? ஹலோ, என்ன எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லலையே. லக்ஷ்மி எது பண்ணாலும் அவங்க வீட்டோட நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்றது வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. அதனால அவங்க வீட்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். மேடி. ஹாய் மாடி. Happy birthday, பவி. Thank you. లక్ష్మి, కేకు చాలా బాగుంది. బేకరీలో ఆర్డర్ பண்ண? ஏன் பரிமளமா, உங்க பர்த்டேக்கு இந்த மாதிரி கேக்க நீங்க ஆர்டர் பண்ண போறீங்களா? சேச்சே, அப்படி இல்ல. யாராவது கேட்டா ரெஃபர் பண்ணலாம், அதுக்குதான். பரிமளாக்கா, இந்த கேக்க பவித்ராக்காக நான் தான் செஞ்சேன். ஆமா ஆண்டி, அத்தை எனக்காகவே இந்த கேக்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. வாவ், பாகுந்தி. என்ன சொல்ற பவி, நம்ம லக்ஷ்மி பண்ண கேக்கா? ஆச்சரியமா இருக்கு. லக்ஷ்மி, உனக்கு இந்த கேக் கூட பண்ண தெரியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? லக்ஷ்மி இப்போ எந்த மாதிரி ஆயி உங்களுக்கெல்லாம் தெரியாதா? பெரிய பிசினஸ் வுமன். இந்த மாதிரி கேக்கெல்லாம் லக்ஷ்மிக்கு பண்ண தெரியாதா என்ன? அர்ச்சனாக்கா, என்ன விவரம் தெரியாம இருக்கீங்க? லக்ஷ்மி அந்த ஃபேமஸ் ஷெஃப் ஹரிகிருஷ்ணன் சார் இருக்காரே, அவருக்கே பரங்கிக்காய் கேக் பண்ணி கொடுத்தவங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி கேக் எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். Anyways, many happy returns of the day. Wishing you a wonderful happy birthday. A small gift. Thanks பிரதீபா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பவி. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. Thank you. Happy birthday பவி. Thank you கா. Happy birthday பவி. Thank you மாடி. நீங்களும் gift கொடுக்குறீங்களா? போ பவி, வளர சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே. என்ன இருக்கு? எடுத்துட்டு வந்தீங்க. குடு. நான் தான் ஒண்ணுமே எடுத்துட்டு வரலையே. அப்படியா? ஹாப்பி பர்த்டே பவித்ரா. இங்க பாரு பவி, உனக்காக ஒரு saree வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. Thank you, thank you.
பவி நம்ம எல்லாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? இந்த நீ எடு. ஓகே அதோ அங்க. ஓகே எடு எடு, எங்களை அழகா வாங்க எடு. வாங்க வாங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்கக்கா. நான் என் பவி பக்கத்துல தான் நிப்பேன். சீஸ். வாங்க. நல்லா இருக்கா? லட்சுமி எல்லாரும் தான் இருக்கோம்ல, சரி கேக் வெட்டலாமா? இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. சந்தோஷ் இப்ப வந்துருவான். சந்தோஷ் வந்ததுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணலாமா? சரி, அதுவும் சரிதான். பவி சொல்றது கரெக்ட் தான். ஆமா, அவன் வந்துட்டே இருப்பான். அவன் வர நேரம் தான் வந்துருவான். அப்புறம் கேக் கட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. இரு பரிமளா, அவசரப்படாத.